ஆடி மாதத்து சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து எப்படின்னா, எல்லா செயலும் ஸ்லோவாக மந்தமாக நிதானமாக செய்கிறேன், யோசித்து செய்கிறேன். இவங்க வந்து நிறைய குழப்பவாதிகள், நிறைய குழம்புவாங்க. இது காரணம் என்னென்னா, போன ஜென்ம கர்மாவுடன் இவங்க தொடர்பு பட போய் தான் இவங்க சனிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்குது. 1ஆம் நம்பர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு நேர் ஆப்போசிட். சனிங்கிறது இருட்டு, சூரியங்கிறது வெளிச்சம். அதனால் இந்த ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று. சனி இருட்டு இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வராது, சூரிய வெளிச்சம் இருக்கும்போது இருட்டு வராது. இவங்க பொதுவாக கும்பிட வேண்டியது வந்து எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி காவல் தெய்வங்கள் அப்படி வச்சுருப்பாங்க. அந்த காவல் தெய்வ வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஆடி மாதத்தில் சனிக்கிழமை பிறந்தவங்க, இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம்? ஆடி மாதத்து சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து எப்படின்னா, எல்லா செயலும் ஸ்லோவாக மந்தமாக நிதானமாக செய்கிறேன், யோசித்து செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு என் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு வந்து தாய்மை வந்து அந்த இளமை பருவத்தில் அவங்களுக்கு வராது. ஏஜ் ஆகும்போது அந்த தாய்மை உணர்வு இவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேமாதிரி இவங்க வந்து அமைதி நிலையே அந்த ஏஜ் ஆன பிறகு தான் வரும். அந்த தன்னுடைய அமைதி நிலையை கொண்டு வருவது அந்த கொஞ்சம் ஒரு 40க்கு மேலே தான் தன்னுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும். இவங்க வந்து நிறைய குழப்பவாதிகள், நிறைய குழம்புவாங்க. இது காரணம் என்னென்னா, போன ஜென்ம கர்மாவுடன் இவங்க தொடர்பு பட போய் தான் இவங்க சனிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. சனிக்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்கள் மூதாதையர்களின் அம்சமாக இருக்கும். அது பெண் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக மூதாதையர் அம்சம்தான். அதனால் மூதாதையர் அம்சத்தில் ஒரு பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சனிக்கிழமை ஒரு ஆணாக இருந்தால் உங்களுடைய அதாவது குலதெய்வ அம்சத்துக்குள்ள விஷயத்தில் ஏதோ ஒன்று பிரேக் இருக்குது. அதுக்காக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குலதெய்வத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அம்மன் வழிபாடில் ஒரு நிவர்த்தி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இது ரெண்டும் வந்து இந்த சனிக்கிழமை விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து ஒவ்வொன்றும் நிதானமாக செய்கிறேன் சில விஷயங்கள் தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆடி மாதத்து சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்க. இவங்க ஆடி மாதத்து சனிக்கிழமை பொதுவாக பிறந்தவங்க வந்து கர்மாவுடைய தொடக்கம் அப்படிங்கிறது. அதான் போன ஜென்ம கர்மாவை நிறைய தேக்கி வச்சு அதை இந்த ஜென்மத்தை இது பண்ண தான் பிறந்திருப்பாங்க. அதனால் அந்த இந்த ஜென்மத்தில் உள்ள கர்மாவே அவங்க ஆக்டிவேட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இவங்க ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக போன ஜென்ம கர்மாவுடைய தலைமுறைக்குள்ள இது தான் இவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா, போன ஜென்ம கர்மாவுடன் இவங்க லிங்க் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த கர்மாவை அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே போன ஜென்மத்தில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தை இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சனிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கம்மங்கூழ் காய்க்கிறது, ராகி கூழ் காய்ச்சி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பாரம்பரிய உணவுகளை தானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க. ஏன்னா பாரம்பரியத்தை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணிடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் நம்ம போன கர்மாவுக்குள்ளே தான் இப்போ ஆக்டிவேட் ஆகுது. அதனால் அந்த செயல்களுக்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். அதனால் பழைய பாரம்பரிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணுவதால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பாரம்பரியத்தை என்றைக்குமே அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த சொல்லும் சொல்லக்கூடாது. இது மூட நம்பிக்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சுக்குள்ளே போகாமல் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைக்குள்ள இது வந்து கொஞ்சம் குறையும். இவங்க வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கும். ஏன் எனக்கு இந்த வேலை கிடைக்கல? ஏன்னா நீங்கள் வந்து போன ஜென்மத்தை எந்த வேலையை விட்டீங்களோ அந்த வேலை தான் இங்கே கிடைக்கணும்னு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்க. இப்போ இவங்க எந்த துறையை சார்ந்து படிக்கலாம், இந்த மாதிரியான வேலைகளுக்கு போகலாம்? இவங்க வந்து கப்பலில் படிப்பாங்க இல்லையா, அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக அது படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற தன்மை உண்டு, அதுவும் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இவங்க வந்து இந்த கடலுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆராய்ச்சி பண்ணுற தன்மையும் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது பழைய விஷயங்கள், அதை பற்றின விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப மெமரியில் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால பழைய விஷயங்களுக்குள்ள இதுதான் ஸ்டடீஸ் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப நோக்கமாக இருக்கும். நிறைய வந்து கவிதைகள், அந்த புராண கால கதைகள், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதை சார்ந்த படிப்புகள், அதுதான் ரொம்ப இவங்களுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து தெரியாத ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜையும் எடுத்துக்கிற தன்மையும் இவங்களுக்கு வரும். அந்த மாதிரிலாம் வரும்.
அதனால் இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் குறைஞ்சது 2 லாங்குவேஜாச்சும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாகவே இருக்கும், ஆனால் குறைஞ்சது 2 லாங்குவேஜாச்சும் அவங்களுக்குள்ள வந்து வசமாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிப்பை வந்து இவங்க வந்து அயல் நாட்டுடனே தொடர்பு படுத்துகிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சிறப்பு மேம். இவங்களுக்கு சொந்த தொழில் இந்த அளவுக்கு கை கொடுக்கும் மேம்? இவங்களுக்கு சொந்த தொழில் வந்து கண்டிப்பாக பாரம்பரிய தொழில் தான் வரும். பூர்வீகத்தில் செய்த தொழில் தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு தொழில்கள் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பாரம்பரிய தொழில் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே வந்து இந்த பழைய பொருட்கள் விற்று வாங்குதல் அந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம். இப்போ காரு, வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் பழைய பொருட்களை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தொழில்கள்லாம் இவங்க பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கலாம். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? இவங்களோட திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா அதாவது விதியேன்னு சொல்லிட்டு வாழ்வாங்க இல்லையா, அப்படி தன்மையும் இருக்கும். இல்லாட்டா சில சமயம் இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு தாலி மேலே ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு தாலி கட்டுற நேரத்தில் மணமக்கள் அதெல்லாம் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதில் பாதி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தன் வாழ்க்கையை துவக்கத்தில் முதலில் வந்து அந்த கல்யாணம் அந்த கான்செப்டுக்குள்ளே போய் அப்படி பிரேக் ஆகிடுறவங்களும் உண்டு. சில சமயம் வந்து திருமண வாழ்க்கை வந்து மனைவி வந்த பிறகு அவள் வந்து சரியான நிலைப்பாட்டில் இவங்களுக்கு தக்கன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால நிறைய அவமானங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிறப்பு மேம். இவங்களுக்கான அதிசய எண்கள் என்னென்ன? இவங்களுக்குள்ள அதிசய எண் வந்து 6ஆம் நம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 6ஆம் நம்பர் ஏன் சிறப்பாக இருக்குன்னா, இவங்க வந்து பழைய அழகை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப உள்ளுக்கு அட்ராக்ட் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்காது. எதை நோக்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் 6ஆம் நம்பர் அவங்க பயன்பாடு பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ளது இவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 6ஆம் நம்பர் பயன்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் 3ஆம் நம்பர் வந்து இவங்களுக்கு பயன்பாடாக இருக்கணும். அதனால் 3ஆம் நம்பர் பயன்பாட்டை இவங்களுக்கு தொழிலுக்கு பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பயன்பாடு வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா போராட்ட குணமுடையவர்களாக இருப்பார்கள். தன் சொந்த தொழில் பண்ணுவது பூட்டம் முப்பாட்டம் சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய தொழிலே நான் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பேன். அப்போ இவங்க வந்து 4ஆம் நம்பர் எப்படி பயன்படுத்தணும்னா, நான் சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4ஆம் நம்பர் பயன்பாட்டில் உள்ளவங்களோட சேர்ந்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வேறு நம்பர் வந்து புதனுடைய 5ஆம் நம்பர் எடுக்கலாம். 5ஆம் நம்பர் வந்து படிப்புக்கு, அதாவது பழைய ஓல்டு நண்பர்களை சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு அவங்க வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இவங்களுக்கு 5ஆம் நம்பர் பயன்படுத்தும் போது அந்த பழைய நண்பர்களுடன் உறவுகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிறப்பாக. இவங்க பயன்படுத்தக்கூடாத நம்பர்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 1ஆம் நம்பர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு நேர் ஆப்போசிட். சனிங்கிறது இருட்டு, சூரியங்கிறது வெளிச்சம். அதனால் இந்த ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இருட்டு இருக்கும்போது சூரிய வெளிச்சம் வராது, சூரிய வெளிச்சம் இருக்கும்போது இருட்டு வராது. அதனால் 1ஆம் நம்பர் பயன்படுத்தக்கூடாது. சந்திரனுடைய ஒளி வந்து சனி வந்து இதாகாது. அதனால் சந்திரனுடைய நம்பரையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, 2ஆம் நம்பரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அது வந்து நம்மளுக்கு திருமண வாழ்க்கை, மனசஞ்சலம், மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த 2ஆம் நம்பர் பயன்பாட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் செவ்வாய் 9ஆம் நம்பர் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப வேலையில் வேகம் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யணும் அப்படிங்கிற வேகம் இருக்கும். ஆனால் அது உங்களோட ஒத்து போகாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க. அதனால் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டு, கை அடிபடுதல் அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 9ஆம் நம்பர் பயன்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் 7ஆம் நம்பர் பயன்படுத்திங்கன்னா வேலையில் தடுமாற்றம் ஏற்படும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற தாட் தான் அதிகமாக இருக்கும். எப்போவுமே டிப்ரெஸ்டில் மூட்லேயே இருக்கிற மாதிரி இருப்பீங்க. யாருமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஒட்டவே மாட்டீங்க. அதனால் 7ஆம் நம்பர் பயன்பாடும் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சிறப்புங்க மேம். இவங்களோட அதிசய நிறங்கள் என்னென்ன மேம்? இவங்களுடைய அதிசய நிறம் பிங்க் கலர் ரொம்ப பயன்படுத்தலாம். அப்புறம் கிரே கலர் பயன்படுத்திக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிங்கு, க்ரீன், டார்க் க்ரீன், அந்த டார்க் க்ரீன் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் டார்க் ப்ளூ பயன்படுத்தலாம். லைட்டு ஸ்கை ப்ளூவெல்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் எல்லோ கலர் பயன்படுத்தலாம். எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அதனால் எல்லோ கலர் வருமானம் பெருகும், வியாபாரத்து சிறப்பாக இருக்கும். அதனால் எல்லோ கலர் பயன்பாடும் வச்சுக்கலாம்.
சிறப்பு மேம். இவங்க வந்துட்டு கும்பிட வேண்டிய கடவுள்கள் இல்லை போக வேண்டிய கோவில்கள் என்னென்ன மேம்? இவங்க பொதுவாக கும்பிட வேண்டியது வந்து எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி காவல் தெய்வங்கள் அப்படி வச்சுருப்பாங்க. அந்த காவல் தெய்வ வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். நம்ம பூர்வீக இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு அங்கே அப்பா வாழ்ந்த பூர்வீக இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அந்த உள்ள அந்த ஊருக்குள்ளே போகும்போதே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாலே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இறந்தவர்கள் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக, மூதாதையர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ காக்காக்கு அமாவாசை வழிபாடு, காக்காக்கு உணவு வைத்தல், இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்களா. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.